இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹேய் டீராடெக்ஸ். டீராடெக்ஸா? ஏண்டா நீயும் இந்த விஷயத்துல உங்க அப்பா மாதிரி தான் இருக்க. ரெண்டு பேரும் சரியான பொண்டாட்டி தாசனுங்க. பொண்டாட்டி பேர்ல தான் பிசினஸ் ஆரம்பிப்பீங்க. ஏண்டா அப்ப அத்தை அத்தைன்னு வாய்க்கு வாய் கூப்பிடுவியே, அதெல்லாம் சும்மா ஏமாத்து வேலை, வெட்டி பேச்சு இல்ல. அத்தை, நீ சூரியவம்சம் படம் பார்த்தது இல்ல? அந்த மாதிரி இந்த சின்ன தொழில இருந்து அப்படியே படிப்படியா மில் ஆரம்பிக்கணும், டிரான்ஸ்போர்ட் ஆரம்பிக்கணும், காலேஜ், ஸ்கூல், ஹாஸ்பிட்டல் அப்படின்னு எக்ஸ்ட்ராவா போய்கிட்டே இருக்கணும். அதுல ஏதாவது ஒண்ணுக்கு உன் பேரை வைக்க ட்ரை பண்றேன். ஒண்ணு வேணாம், எல்லாத்துக்கும் நீ உன் பொண்டாட்டி பேரையே வச்சுக்கோ. எவ்வளவு பெரிய ஆஃபரை வேணான்னு சொல்ற, ஃபியூச்சர்ல வருத்தப்படுவீங்க. பாத்துக்கங்க. இந்த போன் புடி, நான் வரேன். மாறா, வீரா ரொம்ப ராசியானவ. நீ அவ பேர்லயே ஆரம்பி, நீ நல்லா வருவ. நீ சொல்லிதான் எனக்கு தெரியும் பாரு. சொன்னா கேளு, பேசாத. நீ போடா. வந்துட்டான். கடவுளே, வாழ்க்கையில தனியா அடி எடுத்து வச்சிருக்கான். அவன் நல்லா வரணும். வருவான். என்னக்கா பாக்குறீங்க? நீங்க ஒரு கடைக்கு போனா 100 புடவை எடுத்து பார்த்து 10 செலக்ட் பண்ணுவீங்க. அந்த 10ல இருந்து 1 செலக்ட் பண்ணுவீங்க, அப்படிதானே? ஆமா. அப்படி ஒவ்வொன்னா செலக்ட் பண்ண 100 புடவை இதுல இருக்கு. நீங்க யோசிக்கவே வேணாம், ஒன்னொன்னு தரமான புடவைங்க வாங்கி கட்டி பாருங்க. எப்படிப்பா நம்புறது? ட்ரையல் பாருங்கக்கா. என்னப்பா அது, வெட்ட வெளியில நின்னு எப்படி ட்ரையல் பாக்குறது? அவ்வளவுதானே, உங்க கண்ணு முன்னாடியே மாடல் நான் நிக்கிறேன். அக்கா, அந்த புடவை கொடுங்க. இந்தப்பா. அக்கா, நல்லா இருக்குல்ல? நான் கட்டுறத ஒரு வீடியோ எடுங்க. எதுக்கு தம்பி? நம்ம சோஷியல் மீடியால இருக்கோம்ல, அதுலயும் பெரிய சேல்ஸ் போயிட்டு இருக்கு. ஆஃபர் வேற போயிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் இந்த மாதிரி ரீல்ஸ் எடுத்து போட்டா தானே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கு தான். அம்சமா தான் இருக்கு, ஆனா எங்களுக்கு நல்லா இருக்குமான்னு தெரியலையே. என்னக்கா நீங்க பாக்குறதுக்கு அப்படியே பழைய பட ஹீரோயின் மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கு நல்லா இருக்காதா? கட்டி பாருங்கக்கா. அட, இப்போ அந்த படத்தோட ஹீரோயின் கட்டினது இந்த புடவை உங்களுக்கு சூப்பரா இருக்கும்க்கா. அக்கா தம்பி, எப்படி சொல்லி வச்ச மாதிரி அந்த புடவை எடுத்திருக்கீங்க. அந்த புடவை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா நான் குண்டா இருக்கேனப்பா. என்னக்கா நீங்க இப்ப நீங்க கையில வச்சிருக்க புடவையை கட்டினீங்கன்னா உங்களுக்கு 5 வயசு குறைஞ்சிரும், 10 கிலோ வெயிட்டும் குறைஞ்சிரும். அப்புறம் 9 மணிக்கு வீட்டுக்கு வர்ற உங்க புருஷன் உங்க அழக ரசிக்கிறதுக்கு 6 மணிக்கே வீட்டுக்கு வந்துருவாரு. அக்கா, எனக்கு தெரிஞ்சு இந்த புடவை உங்க நேரத்துக்கு அம்சமா இருக்கும். இத வேணா நீங்க மேல வச்சு பாருங்க. கொடுங்க. அக்கா, சொல்லுப்பா. உங்ககிட்ட செல்போன் இருக்கா? இருக்குப்பா. உங்க போன் எடுத்து அதுல ஒரு செல்ஃபி எடுத்து உங்க வீட்டுக்காரருக்கு அனுப்பிச்சு பாருங்க. எதுக்கு தம்பி? அனுப்பிச்சு பாருங்க, அவர் அதை பார்த்து ஹார்ட் பீட் எகிற போகுது. நல்லா தமாசா பேசுறப்பா. நீ பேசுற பேச்சுல இங்க இருக்க மொத்த புடவையும் வாங்கணும் போல இருக்கு. வாங்கிக்கங்கா, நம்மள்ட்ட இஎம்ஐ வசதி கூட இருக்கு. டெய்லி 100 ரூபா 100 ரூபா கொடுத்தா மட்டும் போதும், நான் அதை வந்து வாங்கிக்கிறேன். அப்படியா? வா, என்ன உட்காரு சொல்றேன். இன்னைக்கு நல்ல வியாபாரமா? சரி, அதான் உங்க 2 பேருக்கு ஞாபகம் வந்துச்சு. இடியாப்பமும் பாயாவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். வீரா, தட்டெடு. டேடி, எனக்கு வேணாம், நீங்க சாப்பிடுங்க. சாப்பிட போறியா இல்லையா? ஏன் எங்க வீட்டுல சாப்பிட கூடாதுன்னு உங்க அண்ணன் ஆர்டர் போட்டிருக்காப்லையா? ஏய், என்னடா இப்படி எல்லாம் பேசுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க சாப்பிடுங்க. அப்புறம் என்ன, பேசாம சாப்பிடு. அத்தை, இந்தா சூடா இருக்கிறப்ப சாப்பிட்டு. நம்ம ஃபேவரட் கடையில வாங்கினது. சரி வீரா, தட்டெடு. நீ உட்கார்ந்து சாப்பிடு. நீ எடு, நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன். எடு. வலிமா அவ்ளோ சாப்பிடு. பாயா ஊத்து. நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க. ஏய், கொஞ்சமா ஊத்துடா. அதெல்லாம் சொல்லக்கூடாது. சாப்பிடு. போதும். சாப்பிடுங்க வலிமா.
உன் மருமக முதல் சம்பாரிச்ச காசுல வாங்கினது கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். சாப்பிடு. இப்ப எதுக்கு அழுவுற? இந்த சாப்பிடும்போது அழுவுற சீன்லாம் வேண்டாம். ஒழுங்கா சாப்பிடு. நான் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு நம்ம மாற எடுத்துட்டு போன எல்லா புடவையும் வித்துட்டானா. வியாபாரம் இல்ல, பயங்கரமா பின்னிட்டானா தெரியுமா? ஏதோ ஜவுளி கடை இல்லாத ஏரியாவா பார்த்து போயிருப்பான், இல்லைன்னா விலை கம்மியா கொடுத்துருப்பான். அதனால வியாபாரம் ஓடி இருக்கும். ஆனா இதே வியாபாரம் எப்பவும் இருக்காது. ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு மாதிரி வியாபாரம் பண்ணணும். என்னது அது? அ, இது இது ஒண்ணும் இல்லையே. ஒண்ணு இல்லையா? சொல்லு, என்னது அதுன்ற? இடியாப்பமும் பாயாவும். ஆமாண்ணா, மாற அவன் முதல் சம்பாத்தியத்துல வாங்கிட்டு வந்து கொடுத்தான். நம்ம வேணாம்னு சொல்லி கோச்சிட்டு போயிருக்கான். அவன் கொடுத்தா உடனே சாப்பிடுவியா? ஏன் சாப்பிட கூடாதா? நான் அவன் பாசமா தானே கொடுத்தான், அது சாப்பிட்டா என்னன்னா தப்பு? சாப்பிடலாம். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நீ ஒரு வாய் சாப்பிடு. நான் இதை இன்னும் சாப்பிடல, ரொம்ப பிகு பண்ணாத. சாப்பிடுனா. இரு, அப்படி போய் உட்காரு, நான் போய் தட்டு எடுத்துட்டு வரேன். உட்காருண்ணா, உட்காரு. சாப்பிடுனா. நம்ம மாற முதல் சம்பாத்தியத்துல வாங்கின சாப்பாடு. வைராக்கியமா வெளியில போய் நின்னாலும் அவன் உழைச்சு சம்பாதிச்சிருக்கான்னா, அந்த காசுல நமக்காகன்னு வாங்கிட்டு வந்த சாப்பாடு. அதுக்கு ருசியே தனிதான் இல்ல? இந்த வழி நீ சாப்பிடு. நீ சாப்பிடுங்க.